சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால வயது 26, 27 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வேலையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அதில முக்கியமா குரு, சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஒரு நபருக்கு, ஒரு ஜாதகருக்கு குரு மகர வீட்ல இருக்காங்க. சனி வந்து தனுசுலயோ இல்லன்னா மீனத்திலயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு, சனி அவங்கவங்க வீட்ட வந்து மாத்தி உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். குரு இங்க நீச்சமா இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனா அது பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சப்புறம் என்ன ஆகுனா, அவரவர்கள் அவரவருடைய சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஆட்சி பலம் பெற்று விடுகிறார்கள். குரு தன்னுடைய ஆட்சி வீடு, அதே போல சனி தன்னுடைய ஆட்சி வீடு. குருவும் சனியும் பகை கிரகங்கள்னு பாரம்பரிய ஜோதிட நூல்கள் சொல்லுதுனாலும், பிருகநந்தி நாடிப்படி குருவிற்கு எல்லா கிரகங்களும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கும்பொழுது இந்த குரு சனி பரிவர்த்தனை அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை அற்புதமாக கொடுக்கும். நினைத்ததெல்லாம் அந்த ஜாதகருக்கு 27 வயசுக்கு மேலே அடையக்கூடிய யோகம் அவர்கள் கிடைக்கிறது. அதாவது விதி மாறி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நாட்கள் அதற்கு மேலே தான் அந்த ஜாதகருக்கு துவக்கம். அதனால் யார் ஒருத்தருக்குமே ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது லைஃப் பூரா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்காது.